நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3D drafting of sleeve and quarter joint. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டை பார்த்துக்கோங்க. 3 பார்ட்டா இருக்குது. இது வந்து காற்று ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று ஹோல்ங்கிறது இந்த இடத்துல இதுலதான் இந்த காற்றை இந்த இது தனி இந்த காற்றை கொண்டு வந்து இதுல என்ன பண்றோம், இந்த காற்று ஹோல்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதோட பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாருங்க, இந்த கனெக்டிங் ராடுன்னு ஒண்ணு இருக்கு தனியா. முதல் 3 பார்ட் கனெக்டிங் ராட், காற்று ஹோல், கட்டர் காட்டர். இந்த கனெக்டிங் ராட இந்த எண்ட்ல கொண்டு வந்து இதுல இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த ஹோல், இந்த கனெக்டிங் ராட்ல உள்ள ஹோலும் இந்த காற்றுல உள்ள ஹோலும் கரெக்டா கோஆர்டினேஷன் ஆகும். ஒரே மாதிரியா ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த காற்றை கொண்டு இதுல இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கனெக்டிங் ராட என்ன பண்ணிடலாம், இணைச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு மோட்டரோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷாஃப்டா இருந்ததுன்னா அதை இங்க கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து இன்னொரு புள்ளியில கொண்டு போய் நம்ம இணைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான இன்னொரு கனெக்டிங் ராட இதுல இன்சர்ட் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்று ஜாயிண்ட, இந்த காற்று இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இதுல இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ போது என்ன ஆகும்னா இப்போ இந்த புள்ளியில் உள்ள கனெக்டிங் ராடும் இங்க உள்ள மோட்டர்ல உள்ள கனெக்டிங் ராடும் இந்த காற்று ஹோல்ங்கிறது மூலியமா என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதை நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். முதல்ல அதை புரிஞ்சுக்க, சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம வரையணும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டர் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்டர் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா மொத்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 150 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதோட டயாமீட்டர்னு பாத்தீங்கன்னா 44 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ 44 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இத மாதிரி என்ன பண்றோம், இத மாதிரியான காற்று அப்படிங்கிறத ஹோல நம்ம என்ன பண்றோம், இத வரையும், சரிங்களா? ஸோ இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா 25 டயாமீட்டர் இருக்கு இதுல. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வியூல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்ல ரைட் சைடு வியூல நீங்க என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு ஒரு சர்க்கிள் வரையலாம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ப்ரீவியஸா நம்ம ஒரு டயக்ராம் வரையும் போது கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பண்ணிட்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், டயக்ராம வரையணும், டிராயிங். ஸோ இப்போ நான் என்ன பண்றோம்னா என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 1 by 1 அந்த ஸ்டெப் அடி செஞ்சிருங்க, அது கரெக்டா வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு உண்டான செட்டிங்ஸை நம்ம முதல்ல ப்ரீவியஸா செட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ், சரிங்களா? யூனிட்ஸ் நெக்ஸ்ட் ஸோ யூனிட்ஸ் வந்துருச்சு, சரிங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல நான் யூனிட்ஸ்ன்னு அடிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதுல லென்த், டைப், டெசிமல், இதுல வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் தான் நம்மளுக்கு வரும், சரிங்களா? டெசிமல்ல வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் அப்படின்லாம் இருக்கும், நீங்க டெசிமல் தான் வைக்கணும். இது வந்து மெட்ரிக் அளவுப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெசிமல் செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இது வந்து நம்ம என்ன பண்றோம், ப்ரிசிஷன். அதனால முதல்ல இந்த மாதிரி ப்ரிசிஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆங்கிளும் டெசிமல் டிகிரிஸ்லயே இருக்கட்டும், வேற எதுவும் மாத்த வேண்டாம். ப்ரிசிஷனும் அதே மாதிரி இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டெசிமல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இன்ச்சஸ்ன்னு இருக்கும். இன்சர்ஷன் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மில்லிமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், இதுல செட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சுன்னா
இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த யூனிட்ஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லிமிட்ஸ் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணணும். லிமிட்ஸ் இப்போ நான் லிமிட்ஸ் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வருது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா லோயர் லெஃப்ட் கார்னர். சரிங்களா, இந்த லோயர் லெஃப்ட் கார்னர்ங்கிறது இந்த இடம். இப்போ என்னோட கர்சர் எங்க இருக்கோ அதுதான் லோயர் லெஃப்ட் கார்னர். ஸோ அது வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்லிடுறோம். அப்போ 0 ஏற்கனவே இருக்கு. அதனால அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0,0 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்த பிறகு இந்த மாதிரி அப்பர் ரைட் கார்னர், நம்ம கர்சரை கொண்டு போறேன், அந்த அந்த இதுதான் என்னது அப்பர் ரைட் கார்னர். இந்த இப்ப கர்சர் நிக்கிற இடம் என்னது அப்பர் ரைட் கார்னர். இதுல வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நம்ம இதுல பண்ணணும். சரிங்களா, இப்போ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அளவு மொத்தத்துல எவ்வளவு இருக்கு இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 150 தான் அதிகமான இதா இருக்கு. ஸோ நீங்க 150 இப்போ 150 கொடுத்த பிறகு இப்ப இந்த கார்ட்ரிட்ஜ் இந்த கனெக்டிங் ராட் வந்து இதுக்குள்ள போய் இன்சர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதோட அளவுல இருந்து இந்த சைடும் கனெக்டிங் ராட் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்த லென்த் வந்து கூடும். ஸோ நீங்க வந்து மொத்தத்துல ஒரு 300 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். 300 மில்லிமீட்டர் வச்சு நான் இதை ரெடி பண்ண போறேன். புரியுங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதுல லிமிட் அப்பர் லிமிட் வந்து 300,300 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு லிமிட் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இருக்குல்ல இந்த விண்டோக்குள்ள இப்ப நான் கொடுத்திருந்த 300,300 மில்லிமீட்டர் இருக்குல்ல அது ஃபுல்லாவே வந்து நிக்கணும் எனக்கு. சோ அதனால நான் என்ன பண்றோம்னா ரிசல்ட் ஜூம் என்டர், அதுக்கு ஜூமுக்கு வந்து இசட் தான் ஷார்ட் இது. அதை நம்ம கொடுத்துட்டு இசட் கொடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஆல் சென்டர் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஆளுக்கு என்ன பண்ணிருக்கேன் ஏன்னு அடிச்சா போதும் என்டர். சோ இப்ப வந்து உங்களுக்கு முழுமையான உங்களோட அந்த 300,300 ஷீட் வந்து இதுக்குள்ள விண்டோக்குள்ள வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த இதை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதுல இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிலிண்டர் வடிவத்துல தான் இருக்கு இது. அதனால இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 44 டயாமீட்டர் வச்சு என்ன பண்ணிருக்காங்க வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள உள்ள இன்னர் டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றோம்னா ஒரு முதல்ல 44 வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போறேன். சர்க்கிள் போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த இதுல 3D மாடல் இங்க இருக்கு. ஸோ இதுல போயிட்டு நீங்க செட்டிங்ஸ்ல அப்படி இருந்ததுன்னா 2D டிராஃப்டிங் அப்படின்னு மாத்திக்கணும். ஸோ இப்போ 2D இது வந்தாலும் மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் 2D வரையக்கூடிய டூல்ஸ் இங்க இருக்கும். இதுல இந்த மாதிரியான இந்த பேனல்ல இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இதுல ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள்குள்ள நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை வகையான சர்க்கிள் இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறோம்னா இதுல டயாமீட்டர் வச்சுதானே நம்ம வரையணும். ஸோ இந்த சென்டர் டயாமீட்டர்னு இருக்கலாம் அதை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இது இல்லாம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெனு பார்னு ஒன்று இருக்கு. ஸோ மெனு பாரை போய் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஷோ மெனு பார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுல டிராயிங்ல போனீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்கும். இதுலயும் சர்க்கிள் இருக்கும். இங்க என்ன பார்த்தோமோ வெளியில அதே இது இங்க இருக்கும். இந்த சர்க்கிள்குள்ள எல்லாமே இருக்கும். ஸோ இங்க போய் எடுக்கலாம் நீங்க சென்டர் டயாமீட்டர்னு.
அல்லது இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆரோ மாதிரி போட்டுருக்கலாம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே வரும் சென்டர் டயாமீட்டர், அதை எடுத்துக்கலாம். நான் இதுலயே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றோம்னா ஒரு சென்டரை எனக்கு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன டயாமீட்டர் கொடுக்கணும்னா 44 கொடுத்துருக்காங்க. 44 டயாமீட்டர் வச்சு நான் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் அந்த காற்று, அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றோட டயாமீட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னர் டயாமீட்டர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அப்படித்தானே? ஸோ அதனால மறுபடியும் என்ன பண்றேன்னா சென்டர் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல போனோம்னா கர்சர் போனோம்னா இங்க உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சென்டர் கிடைக்கும். ஸோ அதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க எழுத்துட்டு இப்ப எவ்வளவு 25 தான் டயாமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிருக்கேன், என்டர் பண்ணிருக்கேன். இப்போ 25க்கு இது பண்ணி மொத்தத்துல 2 சர்க்கிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றோம்னா இதுல இப்போ இந்த இதை வந்து நான் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு இந்த சிலிண்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றோம்னா இங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 150 வர லென்த்துக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த சிலிண்டரை நான் முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், முதல்ல நான் வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ்ல போயிட்டு இந்த வியூல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல போயிட்டு 3D வியூஸ்ல போனீங்கன்னா இதுல இருக்கும். இதுல எந்த வியூஸ் நீ போகணுமோ போய்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ ரைட் சைட்ல இருந்தேன். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூக்கு வரேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சர்க்கிள் இங்க இருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ இந்த சர்க்கிளை நான் இதை ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும், 3D வியூக்கு மாறிடும். ஸோ இப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 3Dல வரைஞ்சிருக்கேன். ஸோ அகைன் நான் வந்து இதை 3Dக்கு மாத்திட்டு தான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2Dக்குள்ள இதெல்லாமே தான் இதுல இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கு ஒரு கமாண்ட். ஸோ அதெல்லாமே 3D மாடலிங் தான் இருக்கும். அதனால 3Dக்கு மாத்திட்டு இப்ப என்ன பண்றோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல எடுத்துட்டு இதை நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த சர்க்கிளுக்கு செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அங்க ஏற்கனவே சொல்லியிருந்து 150. ஸோ அதே டிஸ்டன்ஸை அப்படி கொடுத்து அவ்வளவுதான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 3Dயா மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்க மெனு வரலன்னா இந்த மெனு ஷோ மெனு பார் கொடுத்துங்க. ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்களா, வியூல போயிட்டு விசுவல் ஸ்டைல்னு இருக்கும், அதுல போயிட்டு கான்செப்சுவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதை காமிக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டனை அமுக்கி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3Dல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள், இன்னர் சர்க்கிளை நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். இப்போ இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி இதுல இருந்து வியூவை வந்து நான் என்ன பண்றேன், மாத்துறேன். ஸ்டைல் அதில் போயிட்டு 2D மாத்தின பிறகு எனக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும் இன்னர் சர்க்கிள். ஸோ இதை நான் என்ன பண்ண போறோம்னா திரும்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். சரிங்களா, எக்ஸ்ட்ரூடு கமா இதை என்டர் செலக்ட் பண்ண பிறகு என்டர் கொடுக்கணும் கண்டிப்பா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதை நல்ல வெளியில நீட்டி விட்டுறணும் என்னைக்குமே. ஸோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாலிடாவே கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வியூல அகைன் போயிட்டு காமிக்கிறேன், இங்க பாருங்க. ஸோ இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி நான் சுற்றி காமிக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இது ஒரு பார்ட். சரிங்களா, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இப்போ எனக்கு 2 பார்ட்டா இருக்கு. ஸோ நான் வந்து இதுல என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த சப்ட்ராக்ட் வந்து சாலிட் எடிட்டிங் அப்படிங்கிற இதுல இருக்கு. ஸோ அந்த சப்ட்ராக்டை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்க போறேன்.
ஸோ இல்ல அப்படின்னா நீங்க இங்கே கூட மாடிஃபை அப்படின்னு போனீங்கன்னா 3D ஆபரேஷன்ல சப்ட்ராக்ட்னு இங்க சாலிட் எடிட்டிங் சாரி அதுல சப்ட்ராக்ட்னு இந்த இங்கேயும் இருக்கும். ஸோ எதை எடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா. நீங்க சப்ட்ராக்ட்னு நான் எடுத்துட்டு எந்த இது எனக்கு வேணுமோ எது நிக்கணுமோ அதை முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பார்ட் வந்து ஒரு கோலை உருவாக்கணும். இந்த ரெண்டாவது நான் வரைஞ்சிருக்க இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆகணும், ஒரு கோலை உருவாக்கணும். அப்போ நான் இந்த பார்ட் இருக்குல்ல பார்ட்டை நான் என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு திரும்ப எந்த பார்ட் வந்து இந்த இதுல இருந்து கழிக்கணுமோ அந்த பார்ட்டை ரெண்டாவது செலக்ட் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்கன்னா என்ன ஆயிரும், ஹோல்ஸ் மேக் ஆயிரும். இதுதான் மெத்தடு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணியாச்சு, ஒரு காற்றுக்குள்ள என்னது அந்த ஹோல் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இது நம்ம ரெடி பண்ணியாச்சு, காற்றை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த காற்று கனெக்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, ஒரு இதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த காற்று இப்போ வந்து இந்த கனெக்டிங் ராடு அப்படிங்கிறத இப்போ ரெண்டாவது பார்ட்டா நம்ம வரையணும். பார்ட் நம்ம இந்த இதை முடிச்சாச்சு. ஸோ ரெண்டாவது பார்ட் இதை வரையணும். ஸோ இது நான் வரையறதுக்கு முன்னாடி காற்றர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்க, இந்த காற்றுங்கிறது மூணாவதா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றோம்னா இப்போ இந்த கனெக்டிங் ராடை நான் இதுல வரைஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் கனெக்டிங் ராடுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 25 மில்லிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு எண்டு, இன்னொரு எண்டு பாத்தீங்கன்னா 22 டயாமீட்டர் வச்சு என்ன பண்ணிருக்காங்க. ஸோ நான் இதுலயே நான் ரெண்டு பார்ட்டா எடுத்து யூனியன் பண்ணி இதை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரே ஆப்ஜெக்டா மாத்திக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 25 டயாமீட்டர் வச்சு இந்த இதுல உள்ள 88 அதாவது 35 பிளஸ் 53 88 மில்லிமீட்டருக்கு நான் என்ன பண்றேன், இந்த பார்ட்டை ரெடி பண்றேன் சரிங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா இந்த 22 வச்சு டயாமீட்டர் வச்சு இங்க ஒண்ணு என்ன பண்றேன், ரெடி பண்றேன் இங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 மில்லிமீட்டர்ல என்ன பண்ணிக்கிறேன், இதுல ரெடி பண்ணிக்கிறேன் இந்த எண்டை. ஸோ நான் இதை டிசைட் பண்ணிட்டேன். இப்போ இதை தான் நான் இங்க வரைய போறேன். ஸோ ரெண்டாவது பார்ட் நான் வரைய போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க அகைன் நான் கேடுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்க என்ன பண்றோம்னா இப்ப நம்மளுக்கு இந்த இது வந்து 3D கான்செப்ட்ல இருக்கு, வியூ ஸ்டைல மாத்திக்கங்க. வியூ ஸ்டைல்ல போயிட்டு 2D வயர் ஃப்ரேம்னு மாத்திக்கங்க. ஸோ இப்போ வந்து நீங்க அந்த இது கனெக்டிங் ராட நம்ம வரையப்போம் சரிங்களா. ஸோ கனெக்டிங் ராடா நம்ம வரையறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, 2Dக்கு நம்ம அகைன் 2Dக்கு போக வேண்டியிருக்கு சரிங்களா. ஸோ நான் என்ன பண்றேன்னா திரும்பவும் 2D டிராஃப்டிங் போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதுல நான் வரைய போறேன். இதுல வரையறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த அந்த இதுல போயிட்டு ஷோ மெனுவா கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், இப்போ இதுல வியூ பாயிண்ட் வியூல போயிட்டு என்ன பண்றோம்னா 3D வியூஸ்ல போயிட்டு இப்போ ரைட் சைட்லயே அகைன் நான் வரையேன். இது வரைஞ்ச இடத்துல இதையும் வரையறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் போட போறேன். சர்க்கிள் வந்து நம்மளுக்கு 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் டயாமீட்டர் வச்சு சர்க்கிள் டயாமீட்டர் வச்சு ரெடி பண்றேன். ஸோ 25 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பார்ட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதனால அகைன் நான் என்ன பண்றோம்னா எங்க திரும்பவும் 3D போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், அல்லது இங்கேயே போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மட்டுமா அங்க போக வேண்டாம், இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சாலிட் எடிட்டிங் இதுல போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் இருக்குல்ல, இதான் அங்க கொடுத்துருந்தா அதையே நீங்க என்ன பண்ணீங்கன்னா இங்க இருந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் எக்ஸ்ட்ரூட்
இது பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் அப்படிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இதை செலக்ட் பண்றேன். ஸோ சாரி, இந்த ஃபேஸஸ் வராது. ஸோ இதுல வந்து சின்ன தப்பு மாடிஃபைல போயிட்டு நம்ம மாடிஃபைல இதை எடுக்கும் மெஷ் எடிட்டிங். இப்போ மெஷ்ஷா தான் இருக்குது இது வந்து. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மொத்தத்துல 88 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ 88க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கொடுத்தாச்சு. இப்போ அகைன் மறுபடியும் இதே இதுல இன்னொரு இதை நம்ம என்ன பண்ண 22 டயமீட்டர் வச்சு நம்ம பண்ண முடியுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா வியூல போயிட்டு அந்த இதுல போயிட்டு 3D வியூஸ்ல ரைட் சைடு அகைன் போயிட்டு இதுலயே என்ன பண்ணணும் அந்த இதை கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இங்க சர்க்கிள்ல டயாமீட்டர் வச்சு வரக்கூடிய சர்க்கிளை எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருந்து 22 அப்படின்னு கொடுத்து டயாமீட்டர் வருது. ஸோ இது வந்து அதோட அந்த கனெக்டிங் ராடோட இது சரிங்களா. ஸோ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஷிஃப்ட் பிடிச்சி இதை இது பண்ணிக்கிறேன், 3D மாத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் இதை ஸோ மிடில் மவுஸை நீங்க இது பண்ணி அழுத்தி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பிடிக்காம மிடில் மவுஸ் அழுத்தி பேன் போகும். ஸோ நவுத்திக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வெளியில. ஸோ நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் மாடிஃபைல போயிட்டு மெஷ் எடிட்டிங்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் போட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர் அதை உள்ளதை சர்க்கிளை செலக்ட் பண்ணி என்டர். இப்போ எனக்கு இங்க எவ்வளவு வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ நான் வந்து ஒரு 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட் வந்து இதுக்குள்ள கனெக்ட் ஆகும் சரிங்களா. 25 டயமீட்டர் உள்ள இது இங்க இதாகும். ஸோ இப்போ இது வேற காம்பனண்டா இருக்கு, இது வேற காம்பனண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு மாடிஃபைல போயிட்டு திரும்பவும் மெஷ்ல எப்படி இருக்குன்னா இந்த மெஷ்ல இல்ல சாலிட் எடிட்டிங்ல போயிட்டு யூனியன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ரெண்டு பார்ட்டியோ இது பண்ண போறீங்களோ அந்த ரெண்டு பார்ட்டியும் செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஹைலைட் ஆகிட்டு ஸோ என்டர் அடிச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டா மாறிடும் சரிங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு கனெக்டிங் ராட். இது கனெக்டிங் ராட், இது அந்த காட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காற்றை ரெடி பண்ணிட்டு நம்ம மூணாவது பார்த்து காட்டர் சரி. இப்போ இந்த காற்று போல் இதுலதான் கிரியேட் பண்ண போறோம். இது 1, இது 2, காற்று ரெடி பண்ணா 3 சரிங்களா. ஸோ நான் அதை தான் இப்போ ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு எப்படி என்ன பண்ணோம் அப்படிங்கறது இங்க பார்க்கணும். இதுதான் காற்று. இந்த காற்றை நம்ம ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 25 இங்க இருக்கு, இங்க வந்து 65 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காற்றை நம்ம ரெடி பண்ண வேண்டியது. ஸோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரேடியஸ் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இத ஒரு பீம்ல இருந்து நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். 65 வச்சு முதல்ல 1, 25 இங்க 28 வச்சு ஒரு என்ன பண்றோம் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். சரி, இப்போ நாம என்ன பண்றோம் அதுக்கு என்ன பண்றோம் ரெடி பண்றோம். ஸோ இதுக்கு நீங்க சைடு வியூக்கு போகணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3D வியூல போயிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். லைன் எடுத்துக்கோங்க. லைன் இங்க போய் செலக்ட் பண்ணாலும் சரிதான், எல் என்டர் கொடுத்தீங்கன்னாலும் லைன் தான் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இது வந்து இப்படி இதாயிட்டு இருக்கு. இதை F8 கொடுத்தீங்கன்னா ஆட்டோ மோடுக்கு போயிடும். ஸோ இங்க கீழே எனக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25 நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல 25 அப்படின்னு சரிங்களா. ஸோ இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 65ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 65. ஸோ நான் என்ன அதை வரைகிறதுக்காக நான் என்ன பண்ணோம்னா அகைன்
ஒரு இதுல இருந்து ஒரு லைன் மறுபடியும் என்ன பண்றோம்னா இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து 65 வச்சு ஒரு இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு தேவையான அடுத்ததா என்ன தேவை இருக்கு, இந்த 26 28 28 சரிங்களா. சோ 28 வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கீங்க, வரைய வேண்டியது. ஸோ நான் என்ன பண்றேன்னா அகைன் இத 28 வச்சு இங்க வந்து லைன் வந்து வரையணும். ஸோ இங்க 28னா இந்த பக்கம் ஒரு 14, இந்த பக்கம் ஒரு 14 அப்படின்னா ஒரு கரெக்டா 28 வரும் சரிங்களா. ஸோ இல்லைன்னா இங்க தனியாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டு 28 என்டர். இப்போ இத மூவ் கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கங்க, என்டர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதோட மிட் பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, அதை அப்படி பிடிச்சு கொண்டு வந்து இதுல இந்த இடத்துல. ஸோ இது 28. ஸோ இப்படி இருக்கு. 28 இருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு, டிஸ்டன்ஸ் அளக்குறது. அதை பிடிச்சிட்டு இதை நீங்க இப்படி செலக்ட் பண்ணி இந்த எண்டையும் பிடிச்சீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி அதை அகைன் மறுபடியும் என்டர் பண்றேன், இங்க செலக்ட் பண்றேன் 25. இப்போ கரெக்டா தான் இருக்கு. ஸோ லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு. ஸோ இங்க எஃபெக்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், என்டர் கொடுத்தாச்சு, என்டர். அதே மாதிரி அகைன் மறுபடியும் லைன் கமாண்ட் என்டர் அடிச்சாலே ப்ரீவியஸ் என்ன இருந்தோ அதே டூல் வந்து. ஸோ என்டர் பண்ணியாச்சு, என்டர். ஸோ இப்போ இது கனெக்ட் ஆயிட்டு இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ எடுத்து விடணும்னா எடுத்து விட்டு. ஸோ நம்மளுக்கு இங்க ஒரு சில இது வரைய வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்க வந்து ஒரு ஆர்க் நம்ம வரைய வேண்டியது சரிங்களா. எவ்வளவு ரேடியஸ், 25க்கு ஒரு ஆர்க் இந்த மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் 25 வச்சு வரைய வேண்டியது. அதே மாதிரி தான் இங்க கீழேயும் வரையணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா முதல்ல இங்க போயிட்டு ஆர்க் டிரால போயிட்டு ஆர்க்ல போயிட்டு என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ரேடியஸ் வச்சு வர்ற மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இந்த ஒரு கமெண்ட் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் இது கொடுத்த பிறகு அது என்ன பண்ணும், ரேடியஸ் கேட்கும். ரேடியஸ் வந்து நான் இந்த மாதிரி இப்ப நான் வந்து இங்க இருந்து இப்படி வந்தேன், அதனால கீழே தான் ரேடியஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஆர்க் கிரியேட் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு வரேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அகைன் போறேன், ஆர்க்ல போயிட்டு ரேடியஸ் இந்த ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரேன். அப்போ மேல எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்க கிரியேட் ஆயிடுச்சு. அதே போலதான் இங்கேயும். இப்போ அகைன் மறுபடியும் ப்ரீவியஸ் என்டர் கொடுத்தாலே ப்ரீவியஸ் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி. இப்போ நம்ம வந்து ரைட் சைட்ல இருந்து இங்க லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு இப்போ இதுல இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், 25 இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இது இல்லை ஆர்க்கு ரேடியஸ் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் கொடுத்தாச்சு. ஸோ 25 இப்போ கொடுங்க. நம்ம என்ன பண்றோம், இங்க வரோம். அகைன் இதுல செலக்ட் பண்ணிட்டேன். இங்க இருந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு 25 கொடுத்தா வராது, இதுல வந்து 20 இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காற்று எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதுல உள்ளதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்க இந்த லைனையுமே எடுத்து உங்களுக்கு தேவை. இப்ப இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. இதை ஃபுல்லாவே ஒரே சாலிடா மாத்தணும், ஒரே லைனா மாத்தணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு கமாண்ட் இருக்கு, ரீஜியன் ஒரு கமாண்ட் இருக்கு, அதை கொடுக்குறேன். REGION அந்த இதை கொடுத்துட்டு
இப்போ எல்லாத்தையும் இங்க இருந்து இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சுன்னா இப்போ போய் பாத்தீங்கன்னா இது ஒரே ஆப்ஜெக்டா மாத்திடுச்சு. சரி, இப்போ நம்ம 3D மாத்தலாம். ஸோ இது எல்லாமே ஏன் ஜாயின் பண்ணோம்னா 3D மாத்துறது. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சி மிடில் மவுஸை இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 3Dக்கு வந்தாச்சு. ஸோ இங்க நம்மளுக்கு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா மெஷ் எடிட்டிங் இதுல எக்ஸ்ட்ரூட் கமாண்ட். ஸோ இதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எவ்வளவு இந்த இது வந்து வித் அந்த உள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு வித் இருக்கணும் திக்னஸ் பாத்தீங்கன்னா காற்றுக்கோளோட இது வந்து 6 மில்லிமீட்டர் திக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா 6 மில்லிமீட்டருக்கு நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் 6 மீட்டர். இதுதான் உங்களுக்கு இந்த காற்றோட சைஸ். ஸோ இதை நான் என்ன பண்றோம்னா இப்போ இங்க வந்து இதுதான் நம்மளோட மெயின். இதை சேவ் பண்ணிக்கோ, சேவ் பண்ணாமலே இருக்கு. ஸோ after and save jack. ஸோ இது ஒரு கனெக்டர் தான். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, இதுல சேவ் பண்ணிக்கங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அங்க நீங்க சேவ் பண்ணி ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோகேட் எனக்கு இந்த ஃபைல் அங்கே சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் இது பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதை ஷிஃப்ட் பிடிச்சி இப்படி நான் மிடில் மவுஸை அழுத்தி பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ 3 பார்ட். ஒன்னாவது பார்ட் காற்றுக்கோள் காட்டர். அதுக்கு அடுத்தது இது வந்து கனெக்டிங் ராட். ஸோ இந்த கனெக்டிங் ராடு ஒன்று தான் நம்ம ரெடி பண்ணி 2 என்ன வேணும், இன்னொன்று காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் நம்ம வந்து இதுல கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து காற்றுக்கோள்ங்கிற இதுல இந்த காற்றோட திக்னஸ் வச்சு சென்டர்ல கரெக்டா இந்த ஹோலை மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த காற்றை என்ன பண்றோம், நம்ம இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா, இதை வந்து ஒரு காப்பி பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல. சரிங்களா, CO காப்பி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் இத வைக்க போறீங்க இந்த காற்றுல. ஸோ இதுக்கு நாம இத டாப் வியூல போயிட்டு பண்ணா முதல்ல இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணிக்கிறோம் இந்த காற்றை. சரிங்களா, CO அப்படிங்கிறது கமாண்ட். ஸோ அதை இது பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை காற்றை செலக்ட் பண்ணி என்டர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு காப்பி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காப்பி கிடைச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு 2 இது தேவை, அதனால 2 இது செலக்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து வெளியில வரணும்னா எஸ்கேப் கொடுத்தாச்சுன்னா வெளியில வரணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 ஸ்லீவ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு டாப் வியூல இருந்து இதோட மத்தியில கரெக்டா இந்த இடத்துல எண்ட்ல இருந்து 25ல என்ன பண்ண வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இதை சொல்லியிருக்கான் பாருங்க, இந்த காற்றுக்கோள் இருக்குல்ல, இந்த காற்றுக்கோள்ல இங்க இருந்து 25 தள்ளி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால நான் என்ன பண்றோம்னா இதுல ஒரு எண்டை பிடிச்சு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டு அதுல 25 வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டா. அதனால நான் என்ன பண்றேன்னா லைனை முதல்ல எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணி. ஸோ லைனை இந்த இடத்துல இருந்து இதை ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கணும். ஸோ F8 இப்போ 25 டிஸ்டன்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு 25ல கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல லைன் 25 தான்.
ஸோ இதுல உள்ள இந்த இதை பிடிச்சு என்ன பண்றேன், இந்த இதுல வரும். அவ்வளவுதான். ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா மூவ் கமாண்ட்னு ஒண்ணு எம்னு அடிச்சீங்கன்னா மூவ். ஸோ அதை செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் அடிச்சு என்டர் பண்ண பிறகு செலக்டிங் வரும். செலக்ட் பண்ண பிறகு அந்த இதுல இந்த பார்ட்ல உள்ள இந்த மிட்டை பிடிச்சு நான் என்ன பண்றோம்னா இங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த இதுல 25 தள்ளி இந்த லைன்ல இந்த இடத்துல நான் இதே போல இந்த சைடும் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றோம்னா அதே போல வைக்கிறது பார்க்கலாம். இல்ல இதையே மிரர் பண்ணி கூட நீங்க இந்த பக்கம் வந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா மிரர் கமாண்ட் கொடுத்து பண்ணி பார்க்குறேன். MI மிரர் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு, செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எந்த இதுக்கும் எதுக்கும் இடையில அப்படின்னு கேட்கும். இப்போ இதுல ஒரு மிட் பாயிண்ட் ஏதாவது வந்ததுன்னா நம்ம இங்க செலக்ட் பண்ணா கரெக்டா வந்துடும். ஸோ இதுல வரல, அதனால நான் என்ன பண்றேன், இது மிரர் கமாண்டுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் லைன் கமாண்டே கொடுத்து இங்க இருந்து 25, அதாவது இது வந்து 25 இந்த டைரக்ஷனை காமிச்சிட்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ இங்க இருக்கு. ஸோ நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த இதை இங்க கொண்டு வந்து எடுக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா மூவ் கமாண்ட் என்டர், செலக்ட் த ஆப்ஜெக்ட் என்டர். பிறகு அது பக்கத்துல போயிட்டு இந்த மிட்டை பிடிச்சிட்டு என்ன பண்றேன் இங்க கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதுல எங்க நம்மளுக்கு அந்த 25 முடியுதோ அங்க செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் மாறி இருக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணணும் 25ல இல்லை செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த மிட் பாயிண்ட் இது உள்ளது வந்து இங்க வச்சுக்கிறேன். இந்த மிட் லாஸ்ட் எண்ட்ல உள்ள மிட்டை இங்க கொண்டு வந்து ரைட்டா ஆஃப் பண்ணிட்டு இதுதான் எண்டு, அந்த எண்டு. ஸோ இதுல கரெக்டா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை இந்த லைனை இதை வந்து இப்போ நான் ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்றேன் இந்த மாதிரி எனக்கு. ஸோ எனக்கு இப்படி இருந்தா ஹோல் கரெக்டா வராது, ரெண்டையுமே மூவ் பண்ணி மேல கொண்டு போகணும். ஸோ அதனால நான் வியூல போயிட்டு வியூல ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டையும் நமக்கு ஒரே மாதிரியே மேல மூவ் பண்ணி இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கங்க என்டர். இப்போ இத அப்படியே என்ன பண்ணுங்க F8 ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் இப்போ நீங்க ஷிஃப்ட் வச்சு இதை மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டா சென்டர்ல இப்போ நான் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையுமே இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இதை முதல்ல ஹோல் மேக் பண்ண போறேன். ஹோல்ஸ் மேக் பண்ணிட்டு இதே இதுல அதை வராது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படியே இதுல போயிட்டு ஃப்ரண்ட் வியூல போயிட்டு இதை ஒரு ரெண்டையும் ஒரு காப்பி எடுத்து வச்சு இப்போ மூவ் பண்ணி மேல இங்க வச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதுல ஒரு காப்பி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா சேவ் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஹோல்ஸ் மேக் பண்ணதுக்காக நான் வச்சிருக்கேன்.
ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன்னா இதுக்கு மாடிஃபைல போயிட்டு சாலிட் எடிட்டிங்ல நெக்ஸ்ட் எடிட்டிங்ல போயிட்டு சாலிட் எடிட்டிங் போயிட்டு அதுல சப்ட்ராக்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எது வேணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இது வேண்டாம், இந்த காற்று இந்த இந்த காற்றும் நம்மளுக்கு வேண்டாம், இதுதான் ஹோல் மேக் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த இதுல இது சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாச்சுன்னா இப்போ கட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் இந்த காற்று ஸ்லீவ், காற்று ரெண்டு ஸ்லீவ். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்லீவும் இப்போ நீங்க இந்த இதுலயே இன்னொரு கனெக்டிங் கார்டு ரெடி பண்ணிட்டு அதுல நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த எண்டில் இது பண்ணிட்டு இதையும் இது பண்ணி மாட்டினோம்னா ரெடி, காற்று ரெண்டு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றோம்னா அகைன் நான் இதை வந்து வியூல போயிட்டு 3D வியூல போயிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இந்த ரெண்டையும் மூவ் பண்ணி திரும்ப நான் என்ன பண்றேன் இங்க அதே இடத்துல வைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்றேன், அதே மாதிரி இதை செலக்ட் பண்றேன், என்டர். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? எஃபெக்ட் இருந்தாதான் கரெக்டா அதே இடத்துல வந்து உட்காரும். ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் பண்ணியாச்சு. இந்த கனெக்டிங் ராடு தனியா இருக்கு இல்லையா, அது எனக்கு இன்னொன்னு வேணும் இந்த எண்டில். ஸோ நான் இதை என்ன பண்றேன்னா மூவ் பண்ணி இந்த எண்டில் வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எம் சென்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டா இந்த இடத்துல உட்காரும் இந்த இது. அதனால என்ன பண்றோம்னா எம் என்டர். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர். இந்த இந்த பார்ட் வந்து எனக்கு இங்க இதுல வந்து உட்காரும் கரெக்டா அதே மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இது கொஞ்சம் மூவ் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். மூவ் பண்ண செலக்ட் இதை கொஞ்சம் வெளியில இது பண்ணி இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ணேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி இன்னொன்னு இங்க வேணும். அதையும் ரெடி பண்ணிட்ட பிறகு அகைன் இதுல இன்னொரு 2 காப்பி எடுத்துட்டு இதுலயும் கட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம. ஸோ அதனால நான் முதல்ல மிரர் பண்ணி இதை இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்காக லைன் நான் என்ன பண்றேன்னா இந்த மிட்டில் இருக்கு, இதோட மிட்டில் இருக்கு இந்த ஒரு மிட்டுக்கு என்ன பண்றேன். இதுல வந்து நான் இங்க இருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுல இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து இப்ப மிட்டு கிடைக்கும். இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க மிரர் பண்ண போறேன். மிரர் MI என்டர். இதையும் இந்த இதை நான் என்ன பண்றேன் மிரர் பண்ணுறேன். ஸோ இங்க மிட்டு கிடைச்சிது. இந்த மிட்ல இருந்து இதை நான் இங்க இதை மாதிரி பண்ணோம்னா எஃபெக்ட் ஆன் ஆயிருக்கு. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்டர் போட்டாச்சு. இது இதே அளவுல இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ நான் இந்த ரெண்டையுமே என்ன பண்ணணும் காப்பி பண்ணிக்கணும். இப்போ CO என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணி என்டர். இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்றேன் இதை மூவ் பண்ணி கொஞ்சம் மேல காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு அகைன் இந்த ரெண்டு இந்த கனெக்டிங் ராடு இந்த கனெக்டிங் ராட்லயும் இந்த ஹோல் எனக்கு வரும். இதுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு வரல. அதனால நம்ம இந்த ரெண்டையும் என்ன பண்ண வேண்டியது. ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணி எப்படி கரெக்டா இருக்கா அப்படின்னு முதல்ல வெரிஃபை பண்ணிக்கங்க. கரெக்டான இதுல தான் இருக்கா நம்ம வச்ச இது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரே கோஆர்டினேஷன்ல இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா இதை செக் பண்ணிக்கிறேன். வியூ விஷுவல் ஸ்டைல். ஸோ இதை கொடுத்தோம்னா
இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3D-யா சரி ரியலிஸ்டிக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. சப்ட்ராக்டுக்கு நம்ம மாடிஃபைல போயிட்டு இந்த மாடிஃபை அதில் போயிட்டு உங்களுக்கு சாலிட் எடிட்டிங் அதில் சப்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எது வேணுமோ அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் இதுவும். ஸோ இதுல தான் ஹோல் மேக் பண்ணல, அதனால தான் நான் இந்த ரெண்டையும் இதுல ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இதுலயும் இந்த கனெக்டிங் ராடு ரெண்டுலயும் பண்ணல. ஸோ அதனால அது ரெண்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுலயும் இந்த கனெக்டிங் ராட்ல. ஸோ இந்த ஸ்லீவையும் இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்த பிறகு இதையும் இது ரெண்டும் வேண்டாம், இதுதான் ஹோல் மேக் பண்ண முடியும். செலக்ட் பண்ணி என்டர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஹோல்ஸ் மேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்லீவை இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம அகைன் 3D வியூல போயிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட வேண்டியதான். வந்துட்டு இதுல வந்து விசுவல் ஸ்டைல வந்து மாத்திக்கிங்க, 2D அப்படின்னு மாத்திக்கிங்க. இப்போ மூவ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம் அப்புறம் பாருங்க. ஸோ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இங்க இருந்து கீழே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ நீங்க அகைன் மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சு இதை மூவ் பண்ணிக்கிங்க கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டைல் போயிட்டு ரியலிஸ்டிக் கொடுக்கலாம். ஸோ ரியலிஸ்டிக்கை விட கான்செப்டுவல் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுதான் எனது ஸ்லீவ் அண்ட் பாட்டர் ஜாய். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சு பாருங்க. ஸோ ஓகே.